ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? துபாயிலேருந்து வந்த பின்னாடி இந்தியாவுக்காக வந்த முக்கியமான ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஃபங்க்ஷன் முடித்த பின்னாடி அக்கா வீட்டில் அப்படியே ஸ்டே பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழித்து பாப்பா அக்காவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இன்றைக்கி தாங்க. இன்றைக்கி வீட்டிலையே ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுருந்தாங்க. அக்கா ஸ்டைலில் ரொம்ப சூப்பராகவே அக்கா நான்வெஜ் எல்லாம் செய்வாள். அவள் ஸ்டைலில் எப்படி நாட்டுக்கோழி குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கேட்டிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான ட்ரை மசாலா பொருள் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டு 2 கிலோவுக்கு தகுந்த மெஷர்மெண்ட்டுங்க. க்ளீன் பண்ணது போக 1.25 கிலோ வந்துச்சு. ஒரு சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் கொத்தமல்லி எடுத்தாச்சு. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் பாதி சீரகம் அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு குருமிளகு 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. சோம்பு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. சோம்பு நல்லா ரோஸ்ட் ஆனதையும் வெந்தயம் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அடுத்து வரமிளகா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் 9 to 10 மிளகா சேர்த்திருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்திக்கோங்க. எல்லா ட்ரை மசாலாவையும் வறுத்தாச்சுங்க. அடுத்தது வெங்காயம் தான். உங்களுக்கு எந்த எண்ணெயில் தாளிப்பீங்களோ அந்த எண்ணெய்க்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். தேங்காய் எண்ணெயில் 1 கிலோவுக்கு மேலே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையிலும் வணக்கிக்கலாம். வெங்காயத்து கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுக்கிட்டுங்க. அது கொஞ்சம் வதக்கிறதுக்கு லேட் ஆகும். அதுலேருந்து ஜம்ப் ஆகி ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான் பார்க்கலாம். இது நான் ட்ராவல் பண்ணும்போது எடுத்த வீடியோங்க. வெஜிடபிள் பிரியாணி தான் எனக்கு லஞ்சு கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல நாங்கள் டிக்கெட் புக் பண்ணனால ஃபுட் ஆப்ஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏர் அரேபியாவில் தான் வந்திருந்தோம். நான் ட்ராவல் பண்ண ஃப்ளைட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னா ஏர் அரேபியா தான் சொல்லுவேன். ஃபுட் அண்டு சர்வீஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. இதில் அன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபுட் இப்போ ஆனியன் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சுங்க. ஆனியன் ட்ரை மசாலாவையும் நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றி தாளிச்சிட்டு கடுகு போட்டு நல்லா தாளிச்சிட்டு பேஸ்ட்டு கறி எல்லாம் கொட்டி ஒரு 2 to 3 விசில் விட்டு இறக்குனா கறி நல்லா வெந்துருச்சுங்க. சேவலாக இருந்தால் கூட விசில் அதிகமாக விடணும். கோழிங்காட்டி ஒரு 2-3 விசில்லையே வெந்துருச்சு. வேகலை அப்படின்னா ஒரு விசில் கூட விட்டால் கோழி வெந்துருச்சுங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நாங்கள் போட்டுட்டோம், அது சொல்லாமல் விட்டுட்டேன். ஃபைனலி பொள்ளாச்சி நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக தகன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. கோழி கறியும் வெந்தாச்சு. அடுத்தது இந்த குழம்பு மட்டும் விட்டுட்டு அதில் கறி மட்டும் எடுத்து வறுவல் மாதிரி செய்ய போகிறோம். வறுவலுக்கு ஒன்றும் இல்லைங்க. பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், கடலப்பருப்பு, கொஞ்சம் வரமிளகா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு இதில் இருந்த பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டும் வணக்கலாம். இல்லைன்னா சும்மாவே கறி மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. இது வறுவல் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதை என்னால் எடுக்க முடியல. சூப்பர் இருக்கா? தங்க நல்லா இருக்கா? சூப்பர்.
வீடியோ சூப்பர் டேஸ்ட் கைஸ். பாப்பா நீ சொல்லு, நல்லா இருக்கா மம்மி சமையல்? நாட்டுக்கோழி குழம்போட நாங்களும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறையா சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.